பாருங்கள், நம்ம தொடர்ந்து போன இதில் நம்ம பார்த்தோம், ஆத்துமாவின் எதிரியை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நடைமுறைக்கு எதுவான சத்தியமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவ ஓட்டம், கிறிஸ்டியன் ரேஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையே ஒரு ஓட்டம்தான். we run a race. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான மனநிலையோடு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான மனநிலைகளோடு கூட மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய இந்த மூன்றாவது மக்கள் இன்றை ஜெயித்தவங்களாம் சேர்ந்து பார்லிமெண்ட் அங்கே ஓப்பனிங் டே, இந்த புதிய அரசாங்கம். பொதுவாக நிறைய பேர் வேறு மாதிரி கணித்தார்கள். இந்த கிஷோர் ஒருத்தர் ரொம்ப இந்த மாதிரி தேர்தல் கணிப்பை துல்லியமாய் கணிப்பவர் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் எல்லாமே கோட்டை விட்டுட்டாங்க பாருங்கள். என்னங்கிற பிரசாந்த் கிஷோர். அதாவதுங்க, அப்போ இது எதை காட்டுது? மனிதன் மேன் ப்ரப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ். இப்போ நம்முடைய பிரதம மந்திரி பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பை போல தான் ஆயிட்டார். வேறு வழியே கிடையாது. ஏன்னா அதனாலே தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறத நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏன்னு கேட்டால் இப்போ அவர் வேறு வழி கிடையாது. வேறு உண்மையிலேயே இது மிக மிக கடினமான ஒரு காரியம். எந்த நேரத்தில் என்ன ஆகுன்னு தெரியாது. நிம்மதியாக தூங்க முடியாது. அதுமாதிரி காட் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸில் தேவன் இருக்கிறார் என்பது. இதே மாதிரி தான் நம்முடைய நாட்டில் பாருங்கள். ஒருவேளை எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியல, மொரார்ஜி தேசாயின்னு ஒருத்தர் இருந்தார். அதுதான் ஜனதா தளம் ஃபஸ்ட்டு. அவர் ஒரு விந்தையான ஒரு மனிதர். அவர் இந்த மாதிரி ஜெயித்து வந்த பொழுது அடுத்த நாள் ஆன்டி கன்வர்ஷன் லா கொண்டு வரும்படியான நாள் அது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஒருவர் ஆளுகை செய்கிறார் என்பதை காட்டும்படியாக அந்த முந்தின நைட்டு பார்லிமெண்ட் உங்களுக்கு கலைஞ்சு போச்சுங்க. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ்டு. எப்படி ஆச்சு என்னங்கிறது ஒரு பெரிய காரியம். எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார். ஆகவே நம்முடைய நாட்டினுடைய தொடர்ச்சியான காரியம் எப்படி போகுன்னே தெரியாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா எதையும் மாற்ற வல்லவர், யாரையும் உட்கார வைக்கிறவர் தேவன்தான், இழைச்செய்யவரும் தேவன்தான். இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டுங்கிறத சரித்திரத்தில் இப்போன்னு இல்லை, நீங்கள் உலக சரித்திரத்தை எடுத்து பார்ப்பீர்களானால், இந்த உலகத்தையே நான் ஆட்சி செய்வேன் என்று எண்ணின அநேகர் தலைகுப்புற விழுந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் ஆளுகை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் தெய்வமாக கொண்டிருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் அவர் எவ்விதமாக செயல்படுகிறவராக இருப்பார் என்பதை அறிந்து வாழ்வதைப் போல ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை என்பது இல்லைங்க. வாழ்க்கை என்பது போராட்டமுள்ள ஒரு ஓட்டம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே எனக்கு எல்லாம் நல்லா இருக்குது,
எப்போவுமே குறையில்லை, எப்போவுமே கஷ்டமில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிவதில்லை, பார்க்க முடியாது. இல்லைங்களா? வாழ்க்கை என்பது ஒரு பெரிய ஓட்டமாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில், இந்த ஓட்டத்தில் நமக்கு நேரிடும்படியான இந்த காரியத்தின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. God has got a plan. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, தேவன் நிச்சயமான ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தேவன் தம்முடைய திட்டத்தில் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு தம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் உன்னதமான நிலைக்கு வழிநடத்தி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம இந்திய சரித்திரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுத்த ஒரு மனிதன் வில்லியம் கேரி. வில்லியம் கேரி யாருன்னு சொன்னால், இங்கிலாந்தில் பழைய செருப்பு தைத்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அவருடைய மனைவிக்கு சரியான புத்தி சுயாதீனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இந்தியாவில் வந்து பணி செய்யும்படியாக அவருக்கு அந்த ஊழிய அழைப்பை கொடுத்த பொழுது அவர் அதற்கு கீழ்ப்படிந்தார். ஐயோ, என்னுடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க, நான் ஒரு சாதாரணமான செருப்பு தைக்கிற ஆள் தானே, நான் என்ன செய்ய முடியும்? அவர் செருப்பு செய்து கொண்டு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஸ்கூலில் டீச்சராக இருந்தார். ஆனால் அருமையானே, அந்த நாட்களில் இங்கிலாந்துலேருந்து இந்தியா வரணும்னு சொன்னால் கப்பல் பிரயாணம் என்பது ஏறக்குறைய 6 மாதங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். அந்த 6 மாத பிரயாணமும் கூட மிக மிக கஷ்டமான பிரயாணம். அந்த நாட்களில் இந்த நாடுகள் இருக்கிறத போல கப்பல்கள் பெரிய பெரிய கப்பல்கள் இல்லை. அந்த நாட்களில் காற்று அடிக்கும்படியான திசையின் வழியாக அந்த கப்பல்களை வழிநடத்தி சென்று அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தை சென்றடைய வேண்டிய அந்த நிலை தான் அன்றைக்கு இருந்தது. காற்று சில சமயத்தில் சாதகமாக இருப்பதில்லை, சில சமயத்தில் புயல், சில சமயத்தில் பயங்கரமான எதிர்பாராத அழிவுகள், நாசங்கள், மோசங்கள். சின்ன பிள்ளைகளை அழைத்து கொண்டு புத்தி சுயாதானம் இல்லை தன்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு வில்லியம் கேரி கீழ்ப்படிந்து இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்த பொழுது அவருடைய நிலை மிக கஷ்டங்க. அவருக்கு உதவியாக இருந்த ஒருவர் டாக்டர் ஜான் சொல்லி, அவரும் கூட அவருக்கு அதிகமாக உதவியாக இருக்க முடியவில்லை. வறுமை இந்த இந்திய தேசத்தில் வந்த பொழுது, அந்த நாட்களில் அன்னைக்கு போல் மணியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கடிதம் வர வேண்டுமானால் 6 மாதம் ஆகும். ஆனால் தேவனை மாத்திரமே அவர் சார்ந்து வாழ்ந்தார். தன்னுடைய குடும்பத்தை பராமரிக்கும்படியாக அவர் ஒரு சாய தொழிற்சாலையில் வேலை செய்தார். தன்னுடைய குழந்தைகள் வியாதிப்பட்டது, மனைவி கடுமையான விதத்தில் மனநிலை நோயாளி. ஒரு முறை தன்னுடைய சொந்த மகனை புதைப்பதற்கு கூட உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. தன்னுடைய சொந்த கைகளினால் அவர் தோண்டி புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அருமையானே, அந்த மனிதனை கொண்டு தான் இந்த உலகத்தில் முதலாவது பல்கலை கல்லூரியை ஏற்படுத்தினார் தேவன். முதலாவது செய்தித்தாள், பேங்கிங் சிஸ்டம், பல காரியங்களை கல்கட்டாவில் அவர் ஏற்படுத்தினார். ஷரம்பூர் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு பெரிய, இன்றைக்கு அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அது
அந்த நாட்களில் அவர் தான் ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சாதாரண செருப்பு தொழிலாளி ஏறக்குறைய 40க்கு மேற்பட்ட மொழிகளை கற்று வேதத்தை மொழிபெயர்த்து ஜனங்கள் கையில் கொடுத்தார். இந்த வில்லியம் கேரி அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய முடியாமையை நோக்கி பார்க்கல, தன்னை அழைத்த தேவனை நோக்கி பார்த்தார். தன்னை அழைத்த தேவன் தனக்கென்று ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கி கொண்டார். ஆகவே தான் அவர் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை சாதித்தார். பெரிய உன்னதமான இந்திய தேசம் அவரை குறித்த ஒரு ஸ்டாம்பை வெளியிட்டது. ஏன்னு கேட்டால், இந்த தேசத்தின் வளர்ச்சியில் ஒரு பெரும் பங்களிப்பை கொடுத்தவர். தேவனை நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொண்டார். அதனாலே இந்த கிறிஸ்தவ ஓட்டம் 2 விதமான ஓட்டம். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஓட்டத்தை ஓடும்படியான காரியத்தில், ஒன்று நம்முடைய வாழ்க்கையின் சோர்ந்து போன நிலையில் வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. இன்னொன்று, இதன் மத்தியில் நாம் வெற்றியாய் வாழுவதற்கும் வாய்ப்பு உண்டு. பவுல் என்ற மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ நிருபங்களை எழுதினவர். அவருக்கு ஆண்டவர் ஒரு முள்ளை கொடுத்திருந்தார். அந்த முள்ளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது. அதாவது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், அவருக்கு பயங்கரமான ஒரு கண்ணிலிருந்து ஒரு கடுமையான ஒரு வியாதி, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு அருவருப்புக்குரிய ஒரு கண் வியாதி. ஆனால் இதன் மத்தியிலே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் ஸ்லோகம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆகவே இந்த உலகத்தில் ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓட்டத்தில் நாம் வெற்றியாய் கடந்து செல்லவும் முடியும், அல்லது தோல்வியை தழுவி நம்பிக்கையின்மைக்குள் கடந்து செல்லவும் முடியும். இந்த ஓட்டத்தை குறித்து நான் ஒரு 6 காரியங்களை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். 6 பாயிண்ட்ஸ். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்து ஒரு 6 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம், லைஃப் ஹேஸ் காட் சேலஞ்சஸ். வாழ்க்கையில் சவால்கள் என்பது உண்டு. அம்மையாலே இந்த உலகத்தில் தேவன் அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எளிய மனிதர்களை கொண்டு பெரிய காரியங்களை நிறைவேற்றினார். பெரும்பாலும் நீங்கள் இந்த உலகத்தில் அநேக பல கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த மக்கள் ஆண்டவரை விசுவாசித்தவர்கள், தேவனை பின்பற்றி நடந்தவர்கள். வாழ்க்கை என்பது நிச்சயமாக சவால் என்பது உண்டு, சந்தேகமே இல்லை. பல ஏற்ற தாழ்வுகள் நிச்சயமாக உண்டு. பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற பல பிரச்சனைகள், நம்முடைய சொந்த பிரச்சனை, சொந்த மனநிலை, குடும்பம், பண தேவை, பல இடர்பாடுகள், மற்ற மக்களால் உண்டாகும்படியான இடர்பாடுகள், சமுதாயத்தினால் ஏற்படக்கூடிய பல சவால்கள். அப்போ வாழ்க்கை என்பது நிச்சயமாக சவால்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனிடத்திலாவது நாம் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. வாழ்க்கை என்பது சவால்கள் உண்டு. அதை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான மனநிலை தேவை. என் வாழ்க்கையில் சவால்கள் உண்டு, உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் உண்டு. அவை வாழ்க்கை என்ற ஓட்டத்தில் முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நிச்சயமாக ஏற்ற தாழ்வுகள் உண்டு. மலைகளையும் பள்ளத்தாக்களையும் நாம் கடந்து போக வேண்டிய காரியம் இருக்கத்தான் செய்கிறது. சில சமயங்களில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சில சமயங்களில் சோர்வு இருக்கும்.
சில சமயங்கள் எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள், எதிர்பாராத விதத்திலிருந்து ஏற்படுகிற பல சவால்கள் இவைகளெல்லாம் உண்டு. முதலாவது காரியமானது இவைகள் நாம் தவிர்க்கப்பட முடியாது. அதனால் இந்த உலகத்தில் நாம வரவில்லை, ஒன்று அறிந்து கொள்ளணும். நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு. God has created us. இந்த வேதமானது மனித வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றுக்குரிய பதிலை கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக, நான் இந்த ஓட்டத்தை எப்படி ஓடுகிறேன் என்பது தான் முக்கியம். நீங்கள் உண்மையாலுமே பார்க்கும் பொழுது அநேகர் நினைக்கிற காரியம் என்னவென்றால், எனக்குத்தானே இவ்வளவு கஷ்டம், மற்றவர்களெல்லாம் பரவாயில்லையே. அநேக சமயங்களில் எனக்கு தானே இந்த கஷ்டம் அப்படின்ட்டு நம்முடைய உள்ளமானது நொந்து சோர்ந்து போகிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்க்கும் பொழுது உன்னை விட எவ்வளோ கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ தெரியல. உன்னையும் என்னையும் விட எவ்வளவோ கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. நிறைய சமயங்களில் ஒரு பழமொழி உண்டு, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைப்பாங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சை, அக்கறைக்கு இக்கரை, நான் திடீர்னு மாற்றி சொல்கிறேன், நமக்கு தெரியல என்னங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, கரெக்ட். அதாவது அங்கே போனால் நல்லா இருப்பேன், எனக்கு இப்படி ஒரு குடும்பம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சில சமயத்தில் குடும்பங்களில் ஒருவேளை இவங்களை கல்யாணம் பண்ணதை விட வேற கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருப்பேன். பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை, அங்கே பார்த்தா பசுமையாக இருக்கும், உனக்கு பார்க்கறதுக்கு பசுமையாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவங்க பரவாயில்லன்னு நினைக்கும். ஆனால் உண்மையாக நீ அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் தெரியும், உன் வாழ்க்கை முன்னவே பரவாயில்லன்னு தான் நினைப்பேன். ஒரு மனுஷன் ஒரு நாள் இப்படி தான் நினைச்சார். ஒரு கிறிஸ்தவர் என்ன நினைச்சார்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற இந்த கஷ்டம், இந்த பாடு, இந்த நெருக்கமெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த சிலுவை எனக்கு ரொம்ப பாடாக இருக்குது, இந்த சிலுவையானது என்னால் தாங்க முடியல. ஆகவே அன்றைக்கு ஆண்டவர் ஒரு கனவை அந்த மனிதனிடத்தில் கொடுத்தார். என்ன கனவுன்னு சொன்னால், இந்த மனிதனுக்கு முன்பாக ஒரு நிறைய சிலுவைகள் இருக்கின்றன, ஏகப்பட்ட சிலுவைகள் இருக்கின்றன. சிலுவைகள் ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இப்படி பல விதங்களில் பார்க்கும் பொழுது பல சிலுவைகள் இருந்தது. இந்த மனிதன் முதலாவது தன்னுடைய சிலுவையை அந்த சிலுவைகளெல்லாம் இருந்த பகுதியில் போட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, பல நூற்றுக்கணக்கான சிலுவைகள் இருந்தது. ஒரு சிலுவை எடுத்தார், தான் மேலே வச்சு பார்த்தார். கொஞ்ச நேரம் பார்த்தார், என்ன இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது, இந்த சிலுவை கொஞ்சம் நீட்டமாக தெரியுது. ஆகவே அடுத்த சிலுவை எடுத்தார். அடுத்த சிலுவை எடுத்து பார்த்துட்டு, இந்த கை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்த சிலுவை எடுத்து பார்த்தார், இது என்ன இந்த சிலுவை கொஞ்சம் கோணலாக இருக்க, இது தூக்கிறது கஷ்டம். இப்படி ஏறக்குறைய பல மணி நேரம் பல சிலுவைகளை எடுத்து எடுத்து வச்சு பார்த்தார். இப்படியெல்லாம் பார்த்துட்டு களாச்சு போய் எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு சிலுவையை எடுத்தார். இந்த சிலுவையை பார்க்கும் பொழுது, அட இந்த சிலுவை சரியாக இருக்க மாதிரி இருக்குதே, இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு அந்த சிலுவையை எடுத்து வச்சுட்டு வெளியே வந்தார். அப்போது அதை கண்காணித்த ஒருவர் சொன்னார், ஐயா உனக்கு ஏற்ற சிலுவையை எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாங்க ஐயா, இப்போ தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் எடுத்துகிட்ருக்கிற சிலுவை வேறு யாருமே இல்லை, உங்கள் சிலுவை தான், நீங்கள் போட்ட சிலுவை தான் இப்போ எடுத்து வச்சிட்ருக்கிறீங்க. அதே சிலுவை தான் ஏன் வச்சிட்ருக்கிறீங்க, வேறு ஒரு சிலுவை எடுக்கலை. அப்படியான்னு பார்க்கும் பொழுது அவருக்கு, ஆமாம்
அல்ல, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்குன்னு நியமித்திருக்கிற பாதை சிலுவை, உனக்குன்னு அவர் அழகாக திட்டமிட்டு தான் கொடுத்துருக்கார். உனக்குன்னு ஒருவேளை எனக்கு இந்த வியாதியா, அந்த சிலுவை ஆண்டவர் அழகாக திட்டமிட்டு தான் கொடுத்துருக்கார். இந்த பண நெருக்கத்தினுடாய் நான் கடந்து போகும்படியான ஒரு பிரச்சனையா, அந்த சிலுவை ஆண்டவர் உனக்கு அதுக்கு தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். உடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் அவர் தம்முடைய சர்வ ஞானத்தை கொண்டு அழகாக உனக்கென்று வடிவமைத்து அந்த சிலுவையை கொடுத்திருக்கிறார், அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக சமயங்களில் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அம்மையாலே, வாழ்க்கை என்பது அப்படித்தான். தூரத்தில் பார்க்கும்போது பசுமையாக தெரியும். ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், ஒரு காஞ்சி போன ஒரு தோட்டத்தை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபோட்டோவை பார்த்தா அவ்வளவு அழகாக இருக்கும். ஆனால் நேரில் பார்த்தா அது காஞ்சி போன நிலமாக இருக்கும். வாழ்க்கை என்பது நிஜமானது, நிழல் அல்ல. வாழ்க்கை என்பது நிச்சயமாக உடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. இயேசு அதான் சொன்னார், உனக்கென்று நான் நியமித்திருக்கிற போராட்டம், உனக்கென்று நான் வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் ஓட்டம். அதான் எபிரேயரில் சொல்ல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காத. உன்னுடைய வாழ்க்கையில் நீ அங்கேயும் எங்கேயும் பார்ப்பதை விட்டுவிடு. ஆக உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி ஓடுகிறேன் என்பதுதான் முக்கியம். பவுல் சொன்னார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஐ லேர்ன்ட். அல்ல, நான் படிக்க, வாழ்க்கைங்கிறது ஒரு படிப்பினை தாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு படிப்பினை. நிச்சயமாக போராட்டம் உண்டு. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், புல்பிட்டில் நிற்கிறேன்னா நான் ஏதோ ஒரு சூப்பர் ஹியூமன் நான் நினைக்க முடியும், இல்லை. எனக்கென்று போராட்டம் உண்டு. ஆனால் ஒன்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். சாதாரணமான நிலையிலும் வாழ்ந்திருக்கிறேன், நல்ல நிலையிலும் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துக்கிற படிப்பினை தான். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடமாக இருக்கிறது. ஆகவே நான் எப்படி ஓடுகிறேங்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில் எனக்கு என்ன கஷ்டம், அவங்கள விட எனக்கு கஷ்டம், இவங்களை விட எனக்கு கஷ்டம் இல்லை. அதன் மத்தியில் நான் எப்படி ஓடுகிறேன்? உனக்குன்னு நியமித்திருக்கிற பாதை இது தாங்க, நீ மாற்ற முடியாது. அதை நம்ம அறிஞ்சு கொள்ளணும். யூ கான்ட் சேஞ்ச். உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இப்படி தான் நியமித்திருக்கிறாருன்னா அதுதான் உனக்கு அமைக்கப்பட்டது. ஒருவருடைய வாழ்க்கையில் உனக்கு மனைவி இப்படித்தான் நியமித்திருக்கிறான்னா அது ஆண்டவர் அனுமதித்திருக்கிற காரியம். ஒருவேளை ஒரு கணவர் உனக்கு இப்படி நியமித்திருக்கிறார்னா அது ஆண்டவர் அனுமதித்திருக்கிற காரியம். ஒருவேளை பிள்ளைகள் இப்படி உனக்கு நியமித்திருக்கிறார்னா அது ஆண்டவர் அமைத்திருக்கிற காரியம். ஏன் பத்மா முதலியார் ஒரு பாட்டு பாடுறார், ஏனென்று கேட்க எனக்கு உரிமை இல்லை. அவருக்கு ரொம்ப வாழ்க்கையில் தென்னாப்பிரிக்காவில் அவர் பத்மா முதலியார் அவருடைய மனை நடராஜ் முதலியார், அவங்க ஒய்ஃப் தான் பத்மா முதலியார். இந்த நடராஜ் முதலியார் தென்னாப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்த ஒரு தமிழர். இங்கே வந்து நிறைய நல்ல பாடல்களை, அர்த்தமுள்ள ஒரு பாடல்களை பாடுகிறார். ஒரு முறை அவருடைய மனைவியை இழந்த பொழுது அவர் மிக சோர்வுக்குள்ளாய் கடந்து போன வேளையில் ஒரு அருமையான பாடலை பாடினார், ஏனென்று கேட்க எனக்கு உரிமை இல்லை. அதுமாதிரி ஆண்டவரை பார்த்து நீங்களும் நானும் ஏனென்று கேட்க நமக்கு உரிமை கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் அவர் தான் நியமித்திருக்கிறார், எல்லாவற்றையும் சந்தோஷத்தையும் அவர் தான் நியமித்திருக்கிறார். ஆனால் எதுவாக இருந்தாலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். பவுல் சொல்லும்படியான ஒரு காரியம். வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டு, தாழ்வுகள் உண்டு. ஆனால் இந்த மனரமியமாக வாழ்கிற
ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்தை கற்றுக்கொள்வதை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய உதவியின் மூலமாக வாழ முடியும். அதுதான் பவுல் சொல்கிறார், இதன் மத்தியில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. வேதம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். வேதம் சொல்லுது. இது மாற்றப்படாத உண்மை. ஆகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகளின் மத்தியிலும் துன்பங்களின் மத்தியிலும் நான் எப்படி ஓடுகிறேன் என்பது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போது நான் இந்த ஓட்டத்தை சிலர் எவ்விதமாக ஓடுகிறார்கள். மூன்றாவது பாயிண்ட், எப்படி பார்க்குறாங்கன்னா, தன்னையும் சுற்றிலும் பார்த்து ஓடும் ஓட்டம். நிறைய பேர் என்ன பார்க்குறாங்கன்னா, தன்னைத்தானே நொந்து கொள்ளுகிறார்கள். செல்ஃப் பிட்டி. எனக்கு அவ்வளவுதான், எனக்கு வேறு வழி கிடையாது, நான் இப்படித்தான் வாழணும். ஆಮೇಲೆ உன்னை நீ நோக்கி பார்க்கும் பொழுது பவுல் சொல்கிறாரு, என்னில் நன்மை வாசமாக இல்லைன்னு தான் சொல்கிறார். என்னில் நன்மை வாசமாக இல்லை. ஒரு மனிதன் என்பவன் பாவத்தன்மை உள்ளவன். சொல்கிறார், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன். அநேக சமயங்களில் நாம் செய்யக்கூடாததை செய்துவிட்டு வாழ்க்கையில் மனம் நொந்து கொள்ளுகிறேன். ஏன் அதை செய்தேன்? செய்யாமல் இருந்திருந்தால் பரவாயில்ல, நான் அப்படி பேசாமல் இருந்தால் பரவாயில்ல. எவ்வளோ பேர் தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிட்டு உடனடியாக பின்னால் வருத்தப்படுகிற காரியம் உண்டு. உன்னை நீ பார்த்து ஓடுவதை வேதம் சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராபர்ட் முர்ரே மக்ஷிங்கிறவர், நான் ஒரு முறை என்னை பார்த்தால் 10 முறை தேவனை 9 முறை தேவனை பார்க்கிறேன். வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நீ பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக நீ நொந்து கொள்ளுவாய். உன்னுடைய கஷ்டங்கள் பாடுகளை எண்ணி நீ நொந்து கொள்ளுவாய். உன்னைத்தானே நீ காயப்படுத்தி கொள்ளுவாய். அந்த கல்லறையில் இருந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை விடுவிக்க மட்டுமாக கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவனுக்கே தெரியாது, தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான். அம்மையாலே ஒரு கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளும் பொழுது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு வெறித்தனத்தோடு தன்னை காயப்படுத்தி கொள்ளுகிற மனுஷன், சங்கிலியினால் கட்டியும் கூட அவனை கட்ட முடியல. அவன் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அந்த கல்லினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருப்பான் அந்த யோசிச்சு பாருங்கள். அவனுடைய சரீரம் முழுதுமாக ஒரு வேளை காயம் இருந்திருக்கலாம். அவன் புண்கள் நிரம்பினவனாக இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் கல்லை எடுத்துக்கொண்டு தன்னை குத்தி கொண்டான். வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, மனம் நொந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய சூழ்நிலை குறித்து நாம் நொந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய கடந்த கால வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நொந்து கொள்ளும் பொழுது, எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு நாம் வாழும் பொழுது நம்மை நாமே காயப்படுத்தி கொள்ளுகிறோம். நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். நம்மை நாமே சலித்து கொள்ளுகிறோம். நம்மை வெறுத்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் அவிதமாக சொல்லுகிறதா? இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை நோக்கிப்பார். Look unto God. Look unto him and be saved. ஸ்பர்ஜன் என்ற ஒரு வாலிபன், பெரிய படிப்பாளி கிடையாது. அவர் கல்லூரி கூட போகலைங்க. ஸ்பர்ஜன் ஒரு அக்ரிகல்ச்சரல் காலேஜ்னு அது ஒரு ஸ்கூல், அதில் தான் படித்தார். கொஞ்சம் கல்லூரிக்கு கூட அவர் போகலை. அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு 15 வயசு இருக்கும். ஒரு நாள் தான் வழக்கமாக போகும்படியான ஆலயத்துக்கு அவர் போக முடியல. ஏன்னா பயங்கரமான பனி. அந்த ஒரு சூழ்நிலையில்
வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய மெத்தடிஸ்ட் சர்ச் இருந்தது. அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சு அந்த பணியினால் நிறைய பேர் வரல, பிரசங்கியே வர முடியல. ஏன்னா அப்போல்லாம் பணியினும் போது குதிரைகள்னால் வர முடியாது, சறுக்கல். அப்போ ஒரு சிலர் தான், ஒருவர் 10 பேர் கூட இருந்திருப்பாங்களே தெரியல. பிரசங்கிக்கு ஆளே கிடையாது, வேறு வழியே இல்லை. ஒரு மனுஷன் எழுந்தார். அவருக்கு பிரசங்கம் பண்ணி இருந்திருக்க மாட்டார் வாழ்க்கையில். அவர் எழுந்து ஒரு அருமையான வசனத்தை ஏசாயாவில் எடுத்தார். என்னை நோக்கி லுக் அன்டு மீ அண்ட் பி சேவ்ட். என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படு, என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படு. இப்போ நிறைய பேர் நம்ம நினைக்கிற ரட்சிக்கப்படுறதுன்னா இன்னும் பெரிய ஒரு காரியம். அந்த நாளில் அந்த மனுஷன் பிரசங்கம் எப்படி பண்ணாருன்னா, இயேசு சொல்கிறாரு, என்னை நோக்கித்தானே பார்க்க சொல்கிறாரு, நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை, உன் கண்ணை அவரை பாரப்பா, அது போதும். உன் கண்ணை தூக்கி அவரை மட்டும் பாரு, நீ கையை கஷ்டப்படுத்த தேவையில்லை, காலை கஷ்டப்படுத்த தேவையில்லை. அவர் ஒரு டெய்லராக இருக்கலாம், அல்லது செருப்பு தைக்கிறராக இருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. அவர் ஒரு சிறிய பிரசங்கத்தை பண்ணி விட்டு முடிச்சிட்டார். சபை முடிந்து விட்டது. ஆனால் அந்த வாலிபன் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார், அவரை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படு, லுக் அன்டு ஹிம் அண்ட் பி சேவ்ட். அந்த ஒரு சிறிய இடத்துல உலகத்தில் நிகழும்படியான ஒரு பெரிய நிகழ்வை ஆண்டவர் நடப்பித்தார். ஆண்டவர் அற்பமானவைகளை கொண்டு தாங்க செய்கிறார். இன்றைக்கும் சரி, ஞானிகள் கல்விமான்கள் இன்றைக்கி பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்க்கையினுடைய காரியம் இந்த ஆண்டவரை தெரியாது. அந்த நாளில் அந்த ஒரு பிரசங்கிக்கவே தெரியாத மனுஷனை கொண்ட ஒரு சிறிய செய்தியின் மூலமாக அந்த வாலிபனை ரட்சிக்க சித்தம் கொண்டார். சனப்பொழுதலுடைய வாழ்க்கையை மாறி போனது. ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு புதிய வாலிபனாக திரும்பி வந்தார். இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்தில் அவர் உட்கார்ந்த அந்த இடத்துல ஒரு மானுமெண்ட் வச்சுருக்காங்க. இன்றைக்கும் ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையானது உலகமெங்கும் அவர் செய்தியானது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. ஸ்பர்ஜனுடைய செய்தி, ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், அவங்க அப்பா ஒரு சாதாரணமான ஒரு பிரசங்கி, ஆனால் அந்த தாயானவள் ஒரு தெய்வ பக்திக்குரிய தாய். அந்த பிரசங்கி சில சமயத்தில் போய் பிரசங்கம் பண்ண போகும் பொழுது இந்த பிள்ளைகளை வைத்து சத்தியத்தை போதித்த ஒரு தாய். அதுமாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு தாய் ஒரு தெய்வ பக்தி உள்ளவளாக இருந்தால் அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறும், மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறும். ஸ்பர்ஜன் பல ஆண்டுகள் இங்கிலாந்தில் ஊழியம் செய்த ஒரு பெரிய தேவ மனிதன், லண்டன் மாநகரத்தில். அப்படினாலே அவருடைய செய்திகள் இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளில் தேவன் ஆசீர்வதிக்க. அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ், பிரசங்கிகளின் இளவரசன். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரால் தொடப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள். அவர் ஒரு பெரிய கல்விமான் இல்லை, ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்க பார்லிமெண்ட்லேருந்து வந்தவங்க உண்டு, அரசாங்கத்தில் இருந்த பெரிய பெரிய மக்கள் வந்து கலந்து கொள்வது உண்டு. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லை? வாழ்க்கையில் சொல்லப்போனால் ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோமா. வியாதியின் மேலே வியாதி, வியாதியின் மேலே வியாதிங்க. அவருக்கு சின்ன வயசுலேயே வியாதி, ஏறக்குறைய 30 வயசுக்கு வர்றதுக்கு முன்னாலே வியாதி. அவருக்கு இல்லாத வியாதியே இல்லை, கிட்னி டிசீஸ், பல வியாதிகள். அவர் ரொம்ப சிறிய வயசில் இறந்துட்டார், 55 நினைக்கிறேன். ஆமாங்க. அவர் பட்ட ஒரு பக்கம் அவருடைய மனைவி படுத்து கிடப்பாங்க,
இன்னொரு பக்கம் அவர் படுக்கையில் படுத்து கிடப்பார்கள். அவர் சொல்கிறாரு, ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் திரும்பி படுக்கிறதே ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்கிறார். என்கிட்ட அவ்வளவு வலி, அவ்வளவு வேதனை. அப்படி அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவ்வளவு வியாதியின் மத்தியில் ஆண்டவர் அவரை கொண்டு பல மக்களை ரட்சித்தார். பல சமயங்களில் அவர் சோர்ந்து விடுவார், தளர்ந்து விடுவார். ஆனால் அருமையானே, காரணம் என்ன? ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொண்டார். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அந்த தன்னை பார்த்து அல்ல, அல்லது தன்னுடைய சூழ்நிலையை பார்த்தல்ல. நான்காவது, தேவனை நோக்கி ஓடும் ஓட்டம். தேவனை நோக்கி ஓட கற்றுக்கொண்டார். சொல்லப்போனால் இன்றைக்கு இந்த சர்ச் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஸ்பர்ஜன். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அறியாமல் 17 ஆண்டுகள் தடுமாறி கொண்டிருந்த சூழ்நிலையில் இதே சேலத்தில் ஒரு சின்ன புக் ஷாப்பில் ஒரு சின்ன புத்தகம், ஃபெய்த் செக் புக், விசுவாச களஞ்சியம், அதை வாங்கி ஸ்பர்ஜன் எழுதின புத்தகம், அதை வாங்கி படித்த பொழுது என்னுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையினுடைய கிறிஸ்தவ ஓட்டம் மாற்றப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய விளங்குதல் மாற்றப்பட்டது. அவர் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தவர். அவரை எனக்கு தெரியாது, அவர் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. இந்தியாவில் இப்படி ஒரு மனிதன், ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தின் மத்தியில் இந்த புத்தகத்தின் வசனங்கள், வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துன்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம், தடுமாறிக்கொண்டிருந்தேன். நான் இந்த வாழ்க்கையில் பல போராட்டம், தோல்வி மேலே தோல்வி. என்னுடைய பெற்றோர்கள் என்னை புறக்கணித்தார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு, என்னுடைய வாழ்க்கையை மட்டுமில்லை, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையை மாற்றிட்டு, அநேகருடைய காரியத்தை தேவன் சந்தித்து வருகிறார், மாற்றி வருகிறார், விடுதலையாக்கி வருகிறார். நம்முடைய பைபிள் ஸ்கூலில் ஏறக்குறைய 31 பேர் இப்போது சேர்ந்துருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் அத்தனை பேருமே அட்டெண்ட். ஏன்னா நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன், நோ எக்ஸாம், நோ பரீட்சையில் உண்மையான அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அட்டெண்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பாடத்தை அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாக விளக்கப்படுத்துகிறேன். மலேசியாவிலேருந்து ஒருத்தர் எழுதியிருந்தார், பாஸ்டர் ரொம்ப நல்லா எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நான் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச், ஆனால் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஆமையால் ஆங்காங்கு தேவன் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக வாஞ்சியுள்ளவர்களை வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனையோ பேர் தொடர்ந்து ஆன்லைனில் கேட்குறவர்கள் உண்டு, தொடர்ந்து நம்முடைய பிரசங்களை கேட்குறவர்கள் உண்டு. நிறைய பேர் எனக்கு தெரியாது, 3648 பேர், யாருமே எனக்கு நிறைய பேர் எல்லாம் தெரியாது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் கேட்கிறார்கள். ஒரு ஸ்பர்ஜன் அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைச்சு கூட இருந்திருக்க மாட்டார், இந்தியாவில் ஒரு வாலிபன் இந்த சத்தியத்தின் மூலமாக தொடப்படவும், இதன் மூலமாக ஆண்டவருடைய சத்தியம் பல இடங்களுக்கு செல்லும் என்று அவர் நினைச்சிருக்க மாட்டார். எதன் மூலமாக? தன்னை பார்த்தவர் நொந்து கொள்ளலை. நீ உன்னை பார்த்து நொந்து கொள்ளும்படியாக வேதம் சொல்லலை, ஆண்டவரை நோக்கிப்பார், தேவனை நோக்கி ஓடுகிற ஓட்டம். அதான் வேதம் சொல்லுது, உன் கண்களை அவர் மேலே வையே, உன்னையே பார்த்து நீ நொந்து கொள்ளாத, எக்கரைக்கு அக்கறை வச்சான்னு நினைக்காத, தப்பு கிடையவே கிடையாது. அக்கறைக்கு போனால் தான் நமக்கு தெரியும். நீ உன்னையே நோக்கி பார்க்காத, ஆண்டவரை நோக்கிப்பார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பலவீனங்கள், முடியாமையின் மத்தியில் கர்த்தர் அவர் இருக்கிறார். ஒரு பிரச்சனை சந்திக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன்னா, அவரை நோக்கி பார்க்கிறேன். என்னால் முடியாது,
ஆಮೇಲೆ நான் எத்தனையோ சொல்லியிருக்கிறேன். இந்த சேலமெல்லாம் ஊழியத்தை ஆரம்பிக்க வரும் பொழுது ஒன்றுமே கிடையாது, அப்சல்யூட்லி ஜீரோ. ஒரு பழைய அந்த வேனை வச்சுக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஆலயம் எழும்பும், இந்த ஆலயத்தில் ஆண்டுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும், இதன் மூலமாக பல மக்கள் செய்தியை கேட்பார்கள். இந்த காரியமெல்லாம் ஒன்றுமே நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. கொல்லிமலையில் அதே மாதிரி தான் ஆண்டவர் போன்னு சொன்னார், ஒன்றுமே கிடையாது, லிட்ரலாக ஒன்றுமே இல்லை. ஒரு சில மூட்டை முடிச்சுகள் எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு தார் அட்டை போட்ட ஒரு வீடு தான். சிறு பிள்ளைகள் நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இப்படி இவர் பண்ணிட்டாரே, இவர் நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி எவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அருமையான இன்றைக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கட்டி வருகிறார். தேவன் நிச்சயமாக அதன் மூலமாக ஆத்துமாக்களை சந்திக்கிறார். இதெல்லாம் யாரால முடிந்த, என்னால இல்லை, ஆண்டவரை நோக்கிப்பார். ஆகவே அந்த காரியம் ஆண்டவரை நோக்கி ஓட கற்றுக்கொள். லேர்ன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, முதல்ல நீ ஆண்டவரை பாரு. லுக் டு ஹிம். உன் பார்வை அவர் பக்கம் திருப்பு. அதுதான் தேவை. உன் பார்வை அவர் பக்கமாக நீ திருப்பும் பொழுது உன்னுடைய எல்லா காரியங்களுமே மாறி போகதை நீ பார்க்க முடியும். தேவன் உன்னில் செய்ய. அடுத்த காரியம், ஐந்தாவது, தேவனை சார்ந்து ஓடும் ஓட்டம். சின்ன காரியமாக இருந்தால் கூட சரி, ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும். சில எதிர்பாராத காரியங்களை சந்திக்கும் பொழுது அவரிடத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும். இதை எப்படி செய்வீர் எனக்கு தெரியாது, எப்படி இதை நிறைவேற்றுவர் எனக்கு தெரியாது, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. ஆனால் அருமையாலே உண்மையாக சொல்கிறேங்க, இன்றைக்கு வரைக்கும் அவர் செய்திருக்கிறதின் காரணம் என்னென்னா, அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டதனுடைய ஒரே ஒரு காரியம்தான். என்னில் ஞானம் இல்லை, அறிவில்லை, நான் சொல்ல போனால் பெரிய படிப்பாளியும் இல்லை. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அனைத்துமே அவரை சார்ந்து. ஆமையாலே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை செய்வார் தெரியுங்களா? எதிர்பாராத காரியங்களை செய்வார். உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவர் செய்வார். நான் இந்த ஸ்பர்ஜனுடைய புத்தகத்தை படித்த பொழுது, இதெல்லாம் படிக்கும் பொழுது, என்ன ஒரு மனுஷன் இவர், இப்படியெல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்தினாரா? அந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும், அந்த ஆலயம் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா ஸ்பர்ஜன் காலத்தில் சர்ச் 10:30 மணிக்குன்னா 10:30 மணிக்கு தான் கதவை திறப்பாங்க. வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் காத்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அங்கே யாரெல்லாம் உள்ளே போக முடியுமோ அவ்வளோதான், மற்றவர்கள் திரும்பித்தான் போகணும். ஆலயம் என்பது அநேக திரும்பி போக வேண்டியதாக இருக்கும். ஆகவே ஒரு பலவீனமான மனுஷன், ஒரு ஷார்ட் மேன், பல வியாதி, ஆனால் அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தாங்க. நிறைய சமயங்களில் ஒரு 6000 பேர் உட்கார, ஒரு 4000 பேர் உட்காரக்கூடிய இடம், இன்னும் ஒரு 2000 பேர் அதுக்கு மேலே இடம் இல்லை. நிறைய பேர் திரும்பி போக வேண்டியதாக இருக்கு. ஒரு சாதாரணமான ஒரு ஷார்ட் மேன், பல வியாதி, ஆனால் ஆண்டவர் அவரை கொண்டு அந்த இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுச்சியை ஏற்படுத்தினார். இன்றைக்கும் ஸ்பர்ஜனுடைய அவர் எழுதின அந்த புத்தகங்கள், செய்திகள் உலகத்தின் எந்த நாட்டிலையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அத்தனை ரஷ்யா, இங்கிலாந்து, நெதர்லாந்து எல்லா நாட்டிலையும் ஸ்பர்ஜனை சொல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய அந்த செய்தி, தேவாவியானவர் கொடுத்த அந்த செய்தியின் மூலமாக இன்றைக்கும் அதாங்க பாருங்கள், ஏறக்குறைய 120 ஆண்டுகள் மேலாயிற்று. ஆனால் இன்றைக்கும் ஸ்பர்ஜனுடைய செய்திகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே எனக்குள்ள ஒரு விருப்பம், அந்த இடத்த போய் பார்த்தா பரவாயில்லையே, ஆனால் எப்படி இருக்கும்,
தெரியல. அப்போ தான் அந்த கொல்லிமலையில், நீங்கள் ஒருவேளை என்னுடைய ஃபேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா, கிளினிக் ஒரு கீத்து கொட்டாய் தான் கிளினிக், வீடும் மேலே தாராட்டை தான். ஆனால் அங்கே வந்து ஒரு பத்திரிக்கை வருகிறது, இங்கிலாந்திலிருந்து வருது, இந்த மாதிரி ஒரு பைபிள் செமினரி. அதனாலே அந்த ஸ்பர்ஜனுடைய ஆலயத்தில் அங்கே படிக்கவும், அந்த இடத்துல அமர்ந்து அந்த இடத்தையெல்லாம் பார்க்கவும் ஆண்டவர் உதவி செய்தார். இதெல்லாம் மனுஷனால் சாத்தியக்கூறு இல்லைங்க. ஏன்னா கொல்லிமலையில் அந்த மக்கள் கொடுக்குற அந்த காசை வச்சு ஜீவனம் பண்ணிட்டு ஒருத்தர் காசு கொடுக்க ஆள் இல்லைங்க. அவங்க வர்றது அவங்க கொடுக்குற அந்த லாபத்தை வச்சு தான் வாழ்க்கையை தள்ளி கொண்டிருந்த காலம் அது. இப்படி ஆண்டவர் மாற்றுவார்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஆಮೇಲೆ தேவனை நோக்கிப்பார், உனக்குன்னு ஒரு பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள், அவரையே பற்றிக்கொள். எதுவாக இருந்தாலும் அவரிடத்தில் கொடுத்துரு. நான் அப்படி தான் செய்வேன். ஆண்டவர் அதை எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது, உம்முடைய கரத்தில் கொடுத்துட்டேன், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், டேக் கேர் ஆஃப் இட். எவ்வளவு அழகாக அவர் காரியங்களை செய்கிறார் தெரியுங்களா? அப்போ இந்த வித்தியாசம் என்ன? ஆறாவது, வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? உனக்கும் அது இல்லை, நிறைய பேர் உனக்கும் அதே பிரச்சனை, எனக்கு அதே பிரச்சனை. அதுமாதிரி பிரச்சனை என்பது இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் ஒன்று, உன்னையே நீ நோக்கி பார்த்தால் நீ நொந்து தான் வாழ வேண்டியதாக இருக்கும், சோர்ந்து வாழ வேண்டியதாக இருக்கும். வாழ்க்கையின் ஓட்டமே உனக்கு கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அவிசுவாசம், பயம், கவலை, குழப்பம், பிரச்சனை. ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்து அவரை சார்ந்து வாழ்ந்தா, அவர் சொல்கிறார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை கொடுத்துரு, எல்லாவற்றை நான் கொடுத்துறேன். என்றைக்கும் அதே தான் நான் கற்று வரேன். ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும், எனக்கு தெரியாது. அதனாலே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் அவ்வளவு அழகாக நடத்தி வருகிறார். உன் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அவ்வளோ அழகாக நடத்துவார். ஆண்டவரை நோக்கிப்பார். உன்னையே பார்த்து நொந்து கொள்ளும்படியான மனசு வரும். பிசாசு சொல்லுவான், உனக்கு வாழ்க்கை இப்படித்தான், உனக்கு கஷ்டந்தான், உன்னை யாரும் மதிக்கிறதில்ல, உன்னை யாரும் அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க, உன்னுடைய வாழ்க்கையை நொந்து போனது தான். இது பிசாசின் வார்த்தை. பிசாசு அவிசுவாசத்தை கொடுப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவார்? பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நான் ஆரம்ப நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட எனக்கு ரொம்ப நொந்து கொள்ளுவேன். ஐயோ, ஒருவேளை ஆண்டவருக்கு முன்னால் ரொம்ப இது தப்புன்ட்டேன், ஆண்டவர் என்னை அடிச்சிருவார், ஆண்டவர் என்னை வந்து தண்டிப்பார், அப்படி ஒரு பயம் எனக்குள்ளே இருக்கும். சத்தியம் தெரியல. 17 வருஷம் ஒரு ஆலய சர்ச்சில் இருந்தப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ ஆண்டவர் ராய் ஹெஸ்ஸியன் என்ற ஒரு மனிதன் எழுதின ஒரு புத்தகம், கல்வாரியை பற்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார், நீ ஒரு தப்பு செஞ்சிட்டா பிசாசு அவன் உன்மேல் குற்றம் சுமத்துவான். நீ தப்பு செஞ்சிட்ட, அவ்வளவுதான். ஆண்டவரிடத்தில் உனக்கு இரக்கம் இல்லை, ஆண்டவரிடத்தில் உனக்கு மன்னிப்பு இல்லை, ஆண்டவரிடத்தில் உனக்கு மீட்பு இல்லை. நீ தப்பு செஞ்சிட்ட, உனக்கு வாழ்க்கை அவ்வளவுதான். உன் பழைய பாவமெல்லாம் உன்னை பின்தொடரும். அதனால தான் ஒருவேளை எனக்கு இந்த கஷ்டமா, இதனால தான் என்னுடைய பிரச்சனையா, உன்னை அப்படியே அங்கே பின்தொடர்ந்து உன்னை நிம்மதி இல்லாமல் பண்ணும், தூக்கம் இல்லாத பண்ணும், நொந்து கொள்ள பண்ணும். சீனாய் மலையை காட்டும். அதாவது சீனாய் மலை அக்கினியைப் போல தெய்வ கோபாக்கனை. நீ தப்பு செஞ்சிட்ட, அவ்வளோதான், உனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த புத்தகத்தில் அவர் இன்னொன்று எழுதியிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, உன்னுடைய வாழ்க்கையில் உன் பாவத்தை நிச்சயமாக சுட்டி காட்டுவார். நீ தப்பு செஞ்சிட்டப்பா,
உன்னுடைய பாவத்தை சுட்டியமாக அவர் சுட்டி காட்டுவார். ஆனால் என்ன பண்ணுவார்? அதுக்குரிய பரிகாரத்தை காட்டுவார். பாவம் தப்பு செஞ்சிட்டு தான், ஆனால் இயேசு உனக்காக மரித்திருக்கிறார். இயேசு தன்னுடைய சத்தத்தை சிந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு உன் பாவங்களெல்லாம் மன்னித்து தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அவரை நோக்கிப்பார். பிசாசு நம்மை நோய்ந்து கொள்ளும் பொழுது நம்மளே ஒருவேளை பிசாசும் நம்மை பயமுறுத்துவான். நம்முடைய சொந்த பாவ சுபாவம் நம்மை பயமுறுத்தானா, பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்துகிறார். எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் சரிங்க. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல். வாழ்க்கையில் எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த தைரியத்தை கொடுக்கிறார். அருமையான சோதனை செய்யும் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நான் உம்மை நம்பாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன், உம்மை நான் நம்பலை ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்ளலை, என்னை மன்னியும். ஏன் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய வாழ்க்கையை நீர் உருவாக்க வல்லவர், என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்ற வல்லவர். ஜார்ஜ் முல்லர் என்ற ஒரு வாலிபன் இங்கிலாந்து ஜெர்மனி தேசத்தில் மிக போக்கிரி. ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டார். அவன் சட்டையெல்லாம் முடித்து அடி. இப்படிப்பட்ட ஒரு வாலிபன் ஒரு ப்ரேயர் மீட்டிங்கில் போய் சத்தியத்தை கேட்டப்போ அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். உண்மையில் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு குறிக்கோள் வச்சுருக்காரு. தெரிஞ்சுக்க, God has got a plan. அந்த பிளானில் நீ ஃபிட் ஆகிறது தான் the joy of the Lord. அவர்கிட்ட உன் கருத்தை ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் என்ன செய்ய விரும்புகிறேன். சவுலுடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது? ஏன் பவுலாக மாற்றப்பட்டார்? ஏன் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டார்? ஏன் இன்றைக்கி அவரை பற்றி படிக்கிறோம்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே நீர் என்னை மாற்றும். இந்த ஓட்டத்தில் நான் சந்தோஷமாக ஓட விரும்புகிறேன், துக்கத்தோடு அல்ல. பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கை மிக சுலபமான வாழ்க்கை, வெரி ஈஸி லைஃப். நீ பாரம் சுமக்க வேண்டிய அவசியம். அதான் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமலை நீங்கள் இடத்துல பாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய போகிற? ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்குறியா? உன்னுடைய எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொடுக்குறியா? இல்லை, நீயே ஓடி சலித்து நொந்து உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இல்லாமல், இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல், பகலிலெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீயே அதிகமாக व्यसனப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? இந்த வார்த்தை ஆண்டவரனை என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார். லுக் அன்டு மீ அண்ட் பி சேவ்ட். செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவா மக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலிருந்து கூட பல ஊழியங்களை தொடர்ந்து நேர் ஆண்டவரே செய்து வருகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். முக்கியமாக ஆண்டவரே, நாங்கள் இந்த ஒரு வருட வேதத்தை படிக்கிற அந்த காரியத்தின் மூலமாக அது உம்முடைய வார்த்தை என்னிடத்தில் பேசுகிறீர். என்ன ஆண்டவரே, இந்த யூடியூப் செய்திகள் மூலமாக பல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், அவனுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்கிறார்கள். ஆண்டவரே, முக்கியமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த டிப்ளமோ இன் தியாலஜி, இதில் பலர் சத்தியத்தை கேட்டு வருகிறார்கள். ரேடியோ மூலமாக பல சத்தியத்தை இன்றும் கேட்டு வருகிறார்கள். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சபையை ஏற்படுத்தி எவ்வளோ காரியங்களை செய்து வருகிறீர். அற்பமானவைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நேர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.